ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கும்பமாசே மகோத்பூதம் ராமமிஸ்ரம் உபாஸ்மஹே புண்டரீகாட்ச பாதாப்ஜ சமாஸ்ரயன சாலினம். மாசி மாதத்திலே மகா நட்சத்திரத்திலே திருவவதாரம் பண்ணினவர் ராமமிஸ்ரர் என்று போற்றப்படுபவரான மணக்கால் நம்பியினுடைய அவதார தினம். புண்டரீகாட்சர்னு சொல்லப்படக்கூடிய அவருடைய திருவடிகளை சமாஸ்ரயன சாலினம், திருவடிகளை நான் ஆசிரியிக்கிறேன் என்பது இந்த தனியனுடைய அர்த்தமாகும். இவர் அருளியுள்ள பெருமாள் திருமொழி தனியன் ஆரம் கெட பரன் அன்பர் கொள்ளார் என்று அவர்களுக்கே வாரம் கொடு குடம்பாம்பில் கையில் இட்டவன் மாத்தலரை வீரம் கெடுத்த செங்கோல் கொல்லி காவலன் வெல்லவர்கோன் சேரன் குலசேகரன் முடிவேந்தர் சிக்காமணியேன்னு மிக அழகான தனியனை இவர் அருளி செய்திருக்கார். மணக்கால் நம்பியினுடைய ஏற்றமானதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டினால் நாம் குரு பரம்பரையிலே அவருக்கடுத்து அலங்கரிக்கக்கூடிய சுவாமி ஆளவந்தாரை திருத்தி ஆட்கொண்ட விதத்தை நாம் தெரிந்து கொண்டாலே அவருடைய ஏற்றத்தை நாம் நன்னாக புரிந்து கொள்ளலாம். ஆச்சாரியனை சீடன் அடைய வேண்டியதுதான் நியதி. ஆளவந்தார் தம்மை நாடி வருவதற்கு வழி என்ன அப்படின்னு ஆலோசித்து கொண்டிருந்தார் மணக்கால் நம்பி. ஆளவந்தாரோ ஆக்கி ஆழ்வான வாதத்தில் ஜெயித்து ராஜ்யத்தை பாதியாக பரிசாக பெற்று ராஜ்ய பரிபாலனம் பண்ணி கொண்டிருந்தார். ஆளவந்தார் திருமடப்பள்ளியிலே அவருக்கு தளிகை பண்ணக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர் யார் அப்படின்னு தெரிந்து கொண்டு அவர் மூலம் ஆளவந்தாருக்கு தூதுவளக்கீரை மிகவும் பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அடுத்த நாள் முதல் தினமும் காலையிலே மணக்கால் நம்பி நிறைய தூதுவளக்கீரையை அவருடைய திருமடப்பள்ளியிலே கொண்டு வந்து கொடுத்து வந்தார். வழக்கமாக இதை செய்து கொண்டிருந்தார். இப்படி 6 மாதங்கள் கழிந்தது. 4 நாட்கள் தூதுவளக்கீரையை கொண்டு கொடுப்பதை நிறுத்தினார். தூதுவளக்கீரை சாப்பிடாமல் அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி இருந்தது. ஆளவந்தாருக்கு பரிசாரகரிடத்தில் ஏன் தூதுவளக்கீரை பண்ணவில்லைன்னு கேட்டார். அவரோ ஒரு வயதான ஸ்ரீ வைஷ்ணவர், தினமும் நிறைய தூதுவளக்கீரையை சமர்ப்பித்தார். 4 நாட்களாக அவர் வரவில்லைன்னு சொன்னார். சரி, அவர் வந்தால் எனக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். மறுநாள் மணக்கால் நம்பி தூதுவளக்கீரையை கொண்டு வந்த பொழுது ஆளவந்தார் அவரை பார்த்து, எங்கிருந்து வந்தீர், உம்முடைய திருநாமம் என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறீர்னெல்லாம் கேள்வி கேட்க அதற்கு அவர் பதில் சொல்கிறார். அடியேனுடைய திருநாமம் மணக்கால் நம்பி. உம்முடைய பிதாமகராகிய ஸ்ரீமன் நாதமுனிகள் தேக வியோகமாகக்கூடிய காலத்தில் அவர் சம்பாதித்திருக்கக்கூடிய செல்வத்தை அடியேனுடைய ஆச்சாரியனான உய்யக்கொண்டாரிடம் கொடுத்து அதை தன்னுடைய பேரனாரான யமுனை துறைவரிடம் ஒப்புவிக்க வேண்டும் அப்படின்னு நியமனம் பண்ணினார். அதை உம்மிடத்தில் சேர்ப்பதற்காக இங்கே வந்துள்ளேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகு அங்கே தங்கியிருந்து பகவத் விஷயங்கள் அத்தனையும் அவருக்கு சொன்னார். இவரோ பாட்டனார் விட்டு சென்ற செல்வம் என்னன்னு கேட்க அவர் சொல்றார், இது அழியாத செல்வம், பச்சிலைகளை எல்லாம் சமர்ப்பித்து பெற வேண்டியது, 2 நதிகளுக்கு இடையிலே 7 பிரகாரங்களுக்கு நடுவிலே ஒரு பாம்பினாலே பாதுகாக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொன்னார். எதுவும் பரிஜனங்கள்லாம் இல்லாமல் தனியாக வர வேண்டும் அப்படின்னு ஆளவந்தாரிடத்தில் சொல்ல 2 பேரும் சேர்ந்து திருவரங்கத்தை நோக்கி புறப்பட்டார்கள். பெரிய பெருமாள் திருவரங்கத்தில் பெரிய கோவிலிலே சயன திருக்கோலத்தில் எழுந்தருள் இருக்கிறத பார்த்து சொல்கிறார், உம்முடைய பாட்டனார் நம் வசத்தில் கொடுத்து உம்மிடத்தில் கொடுக்கும்படிக்கு சொன்ன பரமதனம் அழியாத செல்வம் இதுதான் அப்படின்னு காட்டினார். ஆளவந்தார் ரங்கநாதனை சேவித்து மணக்கால் நம்பியிடத்தில் அத்தியந்த பக்தி கொண்டார். அவர் செய்து வைத்திருந்த இந்த பேர் உபகாரத்தை எண்ணி எண்ணி அப்படியே மனம் உருகினார். இப்படி அழியாத செல்வத்தை காட்டி கொடுத்தீரே அப்படின்னு சொல்லி அவருக்கு நன்றி தெரிவித்தார். சில காலம் கழித்து மணக்கால் நம்பி திருமேனி தளர்ந்து போனது.
ஸ்ரீமன் நாதமுனிகள் இவருடைய ஸ்வப்னத்தில் தோன்றி நம்மாழ்வாரிடத்திலிருந்து பெற்ற பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தை ஸ்ரீ ஆளவந்தாரிடத்தில் கொடுத்து உரிய காலத்தில் எம்பெருமானாரை நேரிலே பார்க்கும்படியும் தர்சனத்தை அவர் மூலம் வளர்க்க வேண்டும் அப்படின்னு ஏற்பாடு செய்ய வேண்டும்னு தெரிவித்தார். இந்த விஷயத்தை மணக்கால் நம்பி ஆளவந்தாரிடத்தில் சொல்லி பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தையும் அவரிடத்தில் ஒப்படைத்தார். கடைசியாக ஆளவந்தாரை அழைத்து கோயிலை நன்றாக பேணி பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணார். மணக்கால் நம்பி ராமமிஸ்ரர் புண்டரீகாட்சர்னு திருநாமம் கொண்டவருக்கு மணக்கால் நம்பிங்கிற பெயர் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டால், உய்யக்கொண்டாரிடத்திலே பிரதானமான சிஷ்யராக இருந்தார் இவர். ஸ்ரீராமன் ராமமிஸ்ரர்னு சொல்லப்படுபவர் 12 வருடங்கள் உய்யக்கொண்டார் திருவடிகளில் எல்லா விதமான கைங்கரியங்களும் செய்து வந்தார். அப்போது ஒரு நாள் உய்யக்கொண்டாரினுடைய புத்திரிகள், சின்ன பெண் பிள்ளைகள் 2 பேரையும் நீராழி அழைத்து கொண்டு வரும் வழியில் வாய்க்கால் சேராக இருக்கிறத பார்த்து அவர்கள் அப்படியே நின்று விட்டார்கள். அப்போ இவர் படியாய் கிடந்து அவர்களை தன்னுடைய முதுகில அடியிட்டு எழுந்தருள்வித்து கொண்டு போக, ஆச்சாரிய புத்திரிகளினுடைய மணல் கால் பொலிய நின்ற திருமேனியை உடையவராக இருந்தார். அப்படிங்கிறதுனால அன்று முதல் மணக்கால் நம்பி, மணல் கால் பொலிய நின்ற திருமேனியை உடையவர் என்பதனாலே மணக்கால் நம்பி இன்னும் இவர் அவதரித்த ஊருக்கு மணக்கால் என்றும் திருநாமம் ஏற்பட்டதுன்னு பெரியோர்களுடைய வாக்கு. இப்படி ஆச்சாரிய நிஷ்டையாலே உய்யக்கொண்டாரனுடைய பரம அனுகிரகத்துக்கு பாத்திரமானவர் மணக்கால் நம்பின்னு சொல்றதுல ஒரு ஐயமும் இல்லை. இதே மாசி மகத்தில் மற்றொரு ஆச்சாரியர் திருமாலை ஆண்டான் பக்தாமிருதம் வாஞ்சித பாரிஜாத்தம் மாலாதரம் யாமுன பாத பக்தம் ஸ்ரீ பாஷ்யகாரார்த்த ஹிதோபதேயம் ஸ்ரீ ஞானபூர்ணம் சிரசா நமாமி. திருமாலை ஆண்டான் இவருடைய ஆச்சாரியர் ஆளவந்தார். திருமாலிருஞ்சோலை என்கின்ற திவ்ய தேசத்தில் அவதாரம் பண்ணினவர். ஞானபூர்ணர் என்று இவருடைய திருநாமம். தொண்டரடி பொடியாழ்வார் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சி பிரபந்தத்துக்கு இவர் தனியன் அருளி செய்திருக்கார். தமேவ மத்வா பரவாசுதேவம் ரங்கேசயம் ராஜவதர்கணீயம் பிராபோதிகீம் யோக்ருத சுக்திமாலாம் பக்தாங்கிரேனும் பகவந்த மீடே என்கின்ற இந்த அற்புதமான தனியனை அருளி செய்திருக்கார். திருமாலை ஆண்டான் அப்படின்னு இவருக்கு பெயர் வர காரணம் என்ன? மணக்கால் நம்பி என்பதற்கு பெயர் காரணம் பார்த்தோம். அதுபோல் இவருக்கு ஒரு முறை சில மலையாள மாந்திரிகர்கள் அஞ்சன மைய கண்ணில் இட்டுக்கொண்டு அதனுடைய மகிமையாலே மறைந்து இருந்து அழகருடைய தேஜஸ் திருமாலிரும் சோலையிலே எழுந்தருளியிருக்கும் சுந்தர தோளுடையான் சுந்தர பாகுவான அழகனுடைய தேஜஸை ஆக்கர்ஷித்து கொண்டு போக வந்தார்கள். அதை அறிந்த இந்த சுவாமி இந்த மாந்திரிகர்கள் பலிப்பீட பிரசாதத்தை உண்டு உயிர் தரிக்கிறார்கள் அப்படின்னு தெரிந்து கொண்டு பலிப்பீட பிரசாதத்தில் மிளகு அதிகமாக சேர்க்கும்படிக்கு பண்ணினார். அதை சாப்பிட்ட பிறகு அந்த மாந்திரிகர்களுக்கு கண்ணீர் நிறைந்து அஞ்சனம் கரைந்து போனது. அந்த மை அப்படியே கரைந்து போனது. அவர்களுடைய உருவம் வெளிப்பட்டது. அதுக்கு பின்ன அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். அதனால் இந்த சுவாமிக்கு திருமாலை ஆண்டான் அப்படிங்கிற பெயர் வந்தது. அழகருக்கு புரோகிதராக நியமிக்க பெற்றார். பரம்பரையாக இன்றளவும் இந்த பெருமைகள் அவருடைய வம்சத்தார்களால் அனுபவிக்கப்பட்டு வருகின்றது. இவர் திருக்கோஷ்டியூர் நம்பியினுடைய நியமனத்தால் எம்பெருமானாருக்கு திருவாய்மொழியினுடைய அர்த்தத்தை சாதித்து வந்தார். ஆளவந்தாரிடத்தில் மிகவும் ஈடுபாடு உள்ள சிஷ்யர் அப்படிங்கிறதுனால அவர் அருளி செய்த அர்த்தங்களுக்கு மாறுபட்டு எம்பெருமானார் சில அர்த்தங்களை விஸ்வாமித்திர சிருஷ்டியாக அருளி செய்ததால் இவருக்கு அது என்னவோ ஏற்புடையதாக இல்லை. ஒரு நாள் அரியா காலத்துள்ளே திருவாய்மொழி 2ஆம் பத்து 3ஆம் திருவாய்மொழிக்கு பாசுரத்தில் வியாக்கியானத்தை ஆளவந்தார் அருளி செய்த அர்த்தத்துக்கு மாறாக எம்பெருமானார் ஒரு அர்த்தத்தை சொன்னார். திருமாலை ஆண்டானோ கோபம் கொண்டு காலக்ஷேபத்தை அப்படியே நிறுத்திவிட்டார். இதை தெரிந்து கொண்டு திருக்கோட்டியூர் நம்பி ஸ்ரீரங்கம் திருமாலை ஆண்டானிடத்தில் ஆளவந்தாருக்கு தோன்றாத அர்த்தம் எம்பெருமானாருக்கு ஒரு காலம் தோன்றாது அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்தினார்.
இந்த அர்த்தத்தை ஆளவந்தார் அருளி செய்ய நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு நம்பி அருளி செய்து, சாந்தீபினியிடத்துல கிருஷ்ணர் வேதாத்தியனம் பண்ணினது போல உம்முடைய இடத்துல எம்பெருமானார் திருவாய்மொழியினுடைய அர்த்தம் கேட்கிறது இருக்கிறது அப்படின்னு சொன்னாராம். ஆளவந்தார் திருவுள்ளத்தில் ஒழிய அர்த்தம் ஒழிய இவருக்கு வேறு ஒன்றும் பிரகாசிக்காது அப்படின்னு சொல்லி பெரிய நம்பியையும் அழைத்து கொண்டு எம்பெருமானார் மடத்துக்கு எழுந்தருளினார் அப்படின்னு குரு பரம்பர பிரபாவ சரித்திரத்திலேயும் நமக்கு நன்னாக தெரிகின்றது. மறுபடியும் ஒரு பாசுரத்துக்கு இப்படி ஒரு அர்த்த பிரஸ்தாவம் வர ஆளவந்தார் இப்படி அருளி செய்யார் அப்படின்னு விண்ணப்பம் செய்ய, ஆண்டானும் நீர் ஆளவந்தார கண்ணிலும் பார்க்காதிருக்கிறீர், பின்ன அவர் இப்படி சொன்னார்னு அருளி செய்தார்னு எப்படி சொல்ல முடியும்னு கேட்க, உடையவர் சொல்றார், நான் ஆளவந்தாருக்கு ஏகலைவன் அன்றோ அப்படின்னு விண்ணப்பம் செய்ய, ஆண்டானும் திருக்கோட்டியூர் நம்பி நமக்கு உரைத்தது இப்போ ஒத்திருக்கு, திருக்கோட்டியூர் நம்பி சொன்னது போலே இவர் சொல்றது ரெண்டும் ஒத்திருக்கு அப்படின்னு நினைத்து கொண்டார். ஆளவந்தார் இடத்துல கேளாத அர்த்தம் எல்லாம் இங்கே கேட்டோம் அப்படின்னு மனசுல நினைத்து கொண்டு உடையவரை தண்டனிட்டு அருளினார் என்று சொல்லப்படுகின்றது. இவர் அருளி செய்த இவரை பற்றின வார்த்தாமாலையிலே சில வாக்கியங்கள். பசியால் வருந்தியவனுக்கு அமிர்தபானம் போலே ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு துவயம் இருக்கின்றது அப்படின்னு திருமாலையாண்டானினுடைய வாக்கு. பசியால் இருக்கக்கூடியவனுக்கு அமிர்தபானம் எப்படியோ அது போலத்தான் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு துவயம் இருக்கின்றது அப்படின்னும், அழகர் திருவோலக்கத்தில் பிள்ளையழக பெருமாள் வந்து புகுந்து பெரியாண்டான பார்த்து பரமபதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டார். இப்படியே இருக்கும் அப்படின்னு அவர் பதில் சொன்னார். இதற்கு இவர் அப்படி என்றால் இத்தை விட்டு அங்கே எதற்கு போவேனேன் அப்படின்னு கேட்டார். அதற்கு இவர் சொல்றார், இங்கிருந்தால் முதுகு கடுக்கும், அங்கு போனால் அது செய்யாது அப்படின்னு சொன்னார்னும் பிரமேய ரத்னத்திலிருந்து சொல்லப்படுகின்றது. இப்படி ஆச்சாரியனிடத்துல பரம பிரீத்தியும் பக்தியும் நமக்கு வளர வேண்டும் அப்படின்னு சொன்னால், 2 ரத்னங்களாக திருவவதாரம் பண்ணினவர்களான திருமாலையாண்டான் சுவாமியினுடைய திருவடிகள், மணக்கால் நம்பியினுடைய திருவடிகளை நாம் ஆசிரயித்து நம் ஆச்சாரியரிடத்திலேயும் அவருடைய திருவடி வாரத்தில் பக்தி என்பது வளர வேண்டும் என்றும், அவர் திருவடிகளை முன்னிட்டு கொண்டு நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரை அலங்கரிக்காத ஆச்சாரியர்களிடத்திலேயும் பக்தி வளர வேண்டும் என்று பிரார்த்திப்போமாக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.